எனது அருமை விவசாய உள்ளங்களுக்கு இந்த பதிவு எதுக்குன்னா, இது பனி நேரம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நெற்பயிரில் மஞ்சள் நிறமாக மாறுது. அது பனினால தான் மாறுதா, இல்லை வேறு எதுவும் சத்து குறைபாடுனால தான் மாறுதாங்கிறது இது வரைக்கும் புரியாத புதிராக இருந்துச்சு எனக்கெல்லாம். நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன். இப்போதும் உரம் கம்மியாக போடுவேன். இந்த வாட்டி உரம் போடாமல் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன். இது ஃபுல்லாக நான் இயற்கை விவசாயத்தில் தான் கொண்டு வந்தேன் இந்த அளவுக்கு. எல்லாரும் மாதிரி எனக்கும் நல்லா மஞ்சளாக இருந்தது. அப்போ இதுக்கு என்ன குறைபாடுன்னு ஆராய்ந்து பார்த்தா, சாம்பல் சத்து குறைபாடுனாலையும் இந்த மஞ்சள் நிறம் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, சாம்பல் சத்து நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு சாம்பலும் ஒரு ஏக்கருக்கு சும்மா ஒரு 25 கிலோ வர மாதிரி சாம்பலை ப்ளஸ்ஸு சாணம், மாட்டு சாணம் கிடச்சா சாணம் சேர்த்துக்கலாம். இல்லாட்டியும் பரவாயில்ல, வெறும் சாம்பலை கூட கரைச்சி விடனாலும் விடலாம். நான் கொண்டாந்து டின்னில் போட்டு கரைச்சி நாள் கரைச்சி மறுநாள் விடணும் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையாதனால சாக்கோட தண்ணி ஊற்றுது பாருங்கள். பைப்பு டெலிவரி ஆகிற தண்ணி ஊற்றுற இடத்துல சாக்கோட வச்சு அங்கேயே எல்லாத்தையும் கொட்டி விட்டேன். வயல் ஃபுல்லாக போகிற மாதிரி ஃபுல்லாக போயிட்டு ஒரு 4-5 நாள்லேயே அந்த மஞ்சள் நிறம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக சாம்பல் சத்து குறைபாடுனால தான் இது வருதுன்னு நான் கன்ஃபார்மாக உறுதியாக சொல்கிறேன். இதனாலையும் வரும், சாம்பல் சத்து குறைபாடுனாலையும் வரும். சாம்பல் சத்துக்கு தேவையான சாம்பலை கொடுத்தீங்கன்னா இது ஒரு மாற்றத்தை நீங்களே உணரலாம்.